ஆமா ஹாய் செல்லன்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. இந்த வீட்டு சின்ன குட்டி ஸ்பெஷல். சின்ன குட்டினா அது நான் தான், என்ன காட்டாத. சுட சுட சோறு. கபி வருஷா சமைச்சிருக்காங்க. நான் குளிக்கலனாலும் சமையல் சுத்தமா செஞ்சிருவேன். இது வந்து கத்திரிக்காய் போட்ட ஒரு தேன் மாதிரி காரக்குழம்பு. எப்படி? ஓகே. தேன் மாதிரி காரக்குழம்பு. கலர் எல்லாம் காட்ட மாட்டீங்களா மேடம்? சரி, இந்தாங்க கலரி. கத்திரிக்காய் உடஞ்சிருமேன்னு பாக்குறேன். தேன் மாதிரி ஒரு காரக்குழம்பு வச்சிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் பொரியல். எல்லாம் கத்திரிக்காய். பீன்ஸ் கேரட் பொரியல். முட்டை அவிச்சு வச்சிருக்கேன். அப்பா நான் இல்லைன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் சுட சுட. இது வந்து எங்க அண்ணனுக்கு பிடிக்கும் அப்பளம்னா, அதுக்காக 2 வகையான அப்பளம் வறுத்து வச்சிருக்கேன். நீட் அப்பளம், ரவுண்ட் அப்பளம், எல்லாமே ஜெய்க்காக. இது ரொம்ப பர்த்டேலாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு, ஜாலியா போச்சு. vlog வரும் பாருங்க, வைப் வித் வர்ஷுல. வர்ஷுல vlog வரும் பாருங்க. சரிங்க, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷலுங்க. இன்னைக்கு சமைச்சது வந்து நம்ம வர்ஷா குட்டி தான். வேற லெவலில் சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேத்திக்கெலாம் அம்மா ஜாலியாக ஊரில் சுற்றிட்டு வந்தோம். வருஷோட பிறந்தநாள் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஊரில் கொண்டாடினோமா, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. செண்பகோழி வீட்டில் தான் கொண்டாடணும். நீங்கள் விலாக்லாம் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் விஷஸ் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், அதில் அப்படியே தொடர்ச்சியாக பேசலான்னு. பூஜா வந்து முக்கியமாக விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி பேசினாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்னென்னா, நேற்றுக்கு ஒரு வீடு அப்டேட் போட்டிருந்தோம். டைல்ஸ் வாங்குகிற வீடு அப்டேட்டு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்னென்னா, நீங்கள்லாம் யூடியூப் சேனல் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க. அவங்க சாதாரணமாக கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் வந்து வேற என்ன பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்குது சொல்லுங்கள். நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிறோமோ இல்லையோ, சரிங்களா, எங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, அதை நாங்கள் பார்த்துட்டு போவோம். அதில் ரொம்ப அழகாக ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு நம்மாழ்வா இயற்கை சந்தைன்னு ஒரு கடை இருக்குது, அதை சூப்பராக ரன் பண்ணுறாங்க, அதில் வர இதில் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்மளை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். சும்மா ஏதோ ஒன்று பார்க்குறோன்றதுக்காக வந்து சொல்ல வேண்டியது. நாங்கள் என்ன பண்ணுறோன்றது யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. மற்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் தொழிலை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொழுதுபோக்கா அது மாதிரி தான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ரொம்ப சீரியஸாக வந்து இதில் ரொம்ப நுழைஞ்சு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் ஓயாமல் எங்களை பற்றியே யோசிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களை பற்றி யோசிக்காமல் போயிடுவீங்க. இதில் ஏன் இவ்வளோ ஸ்வீட்டாக சொல்கிறேன்னா, மற்ற பேருக்கு இதை பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி எண்ணம் இருக்கவங்க மாற்றிப்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதுக்கும் மேலே சீரியஸாக எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் நீங்கள் வந்து பண்ணுறதை பண்ணுங்கள், நாங்கள் பண்ணுறதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுக்காக சொல்ல வரேன். என்ன பட்டு உண்மை தானே நம்ம சொல்கிறது. ஓயாம வந்து நம்மளை பற்றியே பேசிக்கின்னு நம்மளை என்னெல்லாம் திட்டலான்ட்டு விதவிதமாக யோசிச்சு கமெண்ட் பண்ணுறீங்க. கூட பரவாயில்ல. டூர் போயிருந்தோம்ல, இப்போ நம்ம வாகமோன் போயிருந்தோம்ல, அதுல வந்து காட்டு யானை நம்மளை வந்து அப்படி அதை அடிச்சு தூக்கிடணுமா. அது ஒண்ணு. இன்னொன்னு எங்க நம்ம ஹேமகுடி சேனல்ல வந்து பண்ணிருக்காங்க. என்ன தெரியுமா, நீங்கெல்லாம் அப்படியே மலை மேல இருந்து உருண்டு விழுந்து செத்து போயிடணும். அதை நான் வச்சிருக்கேன். நம்மள மிதிச்சு சாகல. என்ன உங்களை என்ன உங்க வீட்டு சொத்தை கேக்குறோமா, இல்ல உங்க வீட்டு பேங்க் பேலன்ஸ் நாங்க அள்ளின்னு வந்துட்டோமா, இல்ல நீங்க தின்ற சோத்துலதான் நாங்க மண்ணள்ளி போட்டோமா, என்ன பண்ணோம் உங்களை? அதே ஆள் தான் நேத்து வந்து அந்த பிச்சை எடுக்கணும் அதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். நாங்க நல்லா இருக்கோம், பண்ணல விட்டுருக்கோம். உங்களை பிளாக்கும் பண்ணல, ஹை டியூசரும் கொடுக்கல. ஏன்னா நீங்க வயிற்றுச்சல் பட்டு போடுறீங்கல்ல கமெண்ட், அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய வியூஸ் தான் போகும். உங்களை வந்து என்ன சொல்ல கேவலமா நினைப்பாங்க. இப்படி ஒரு எண்ணமா அப்படி? ஏன்னா நல்லவங்க எல்லாருமே இப்படி யோசிக்க மாட்டாங்க. நான் பிளாக் பண்ற முடிவுக்கே போறது கிடையாது. இது எதை சொல்றேனே, அது என்ன பிச்சை எடுக்குதுன்னா, அதாவது சின்ன வயசுல இருந்து என்னோட சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றமே தவிர. ட்ரெஸ் பண்ணி நீ வந்து ஜீன் போட்டிருக்கல, அதுக்கு உங்க அம்மாக்கு எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தேவையா அப்படின்னு மெசேஜ் போட்டுருந்துச்சு. டைரக்டா வந்து இன்ஸ்டாகிராம்லயே டக்கு டக்குன்னு ஐடியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இரு உன்னை ஸ்டோரி போட்டு கழுவி ஊத்துறேன்னு. ஐயோ சாரி, உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன சீப்பான பிஹேவியர். உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சும்மா சொன்னேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படியே நான் சொல்ல வேணாம் போடாதீங்க ப்ளீஸ் நான் சாரி கேட்கறேன் அப்படின்னுது. அதுக்கு ஏன் வாய் திறக்கணும்? இல்ல கொஞ்சம் விட்டு நான் ஸ்டோரி போட்டிருப்பேன். சின்ன பொண்ணு, இதுக்கே வயசுல சின்ன பொண்ணு, காலேஜ் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்ற. நான் என்ன சொல்றேன்னா, உடை நாகரீகம் அப்படின்றது மத்தவங்க கண்ணுக்கு பாக்குறதுக்கு அருவருக்க கூடாது.
அதுதான் உடை நாகரிகம். அது ஜீன்ஸா இருக்கலாம், புடவையா இருக்கலாம், சுடிதாரா இருக்கலாம், என்ன வேணா போடுங்க. மத்தவங்க பார்த்து அதுதான் சொல்றேன், அவங்களோட விருப்பம். நீங்க அதை தாண்டி வந்து என்ன பிடிக்குதோ அதுதான் போட்டுக்கணும். நீங்க சொல்றத சொல்லுங்கப்பா, நம்ம பண்றதுதான் பண்ண போறோம். இதெல்லாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கே தெரியாம நீங்க பாவம் பண்றீங்க, சரிங்களா? அதை சொல்றதுக்காக தான் இதை சொல்றோம், வேற எதுவும் இல்லை. வாழ்க வளத்துடன். Positivity. Love you all. Bye. Bye.